பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க, ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் அகைன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மணியை என்னால் சேவ் பண்ண முடியல, 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, சேவிங்ஸ் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. 20,000 தாங்க சம்பளம் வாங்குறேன், எங்க எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு, எப்படிங்க பணம் சேமிக்கிறது அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்கீங்க. உண்மை என்னன்னா, எல்லாராலையும் எவ்வளோ கம்மியா சம்பளம் வாங்குறவங்களும் சரி, அதிகமா சம்பளம் வாங்குறவங்களாலும் சரி, பணத்தை சேர்த்து வைக்க முடியும். இன்னைக்கு நான் வந்து கக்கிபோ மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ்ல அதிகமான பணத்தை சேமிக்கக்கூடிய இந்த சூப்பரான ஒரு சேவிங் மெத்தட் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த கக்கிபோ மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம பண்ணக்கூடிய ஹிடன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன, எதுல நம்ம அதிகமான முறையில் செலவு பண்றோம், தேவையே இல்லாம இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் உண்டான விஷயத்தை இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த கிவ்அவே டீடைல்ஸ் தான். நம்மளுடைய அம்மு பாசிட்டிவிட்டி சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை டச் பண்ண உடனே நான் வந்து சொன்னேன், கண்டிப்பா ஒரு 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிவ்அவே கொடுக்கணும்னு. ஏன்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது 5 பேருக்கு சாரீஸ் வாங்கி கிவ்அவே கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ 50,000 சப்ஸ்கிரைபர் டச் பண்ணிட்டாங்க, ஸோ 10 பேருக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ நாளைக்கு அதை பத்தின என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன், அந்த 10 பேர் யார் யாரு அப்படிங்கிறத நான் நாளைக்கு நம்ம சேனல்ல சொல்ல போறேன். ஸோ மறக்காம நீங்க நாளைக்கு வீடியோ ஷார்ட்ஸோ இல்ல ஃபுல் வீடியோவோ பாருங்க, கண்டிப்பா டீடைல்ஸ் இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் எவ்ரிதிங் யூ ஸ்பெண்ட். அதுதான் முக்கியம். அதாவது என்னென்ன செலவுகள்லாம் நீங்க செய்றீங்களோ எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நீங்க ரைட் பண்ணணும். அதாவது உங்களுடைய எக்ஸ்பென்சஸுக்கு கண்டிப்பா ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சிம்பிளா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, இந்த மாதிரி சின்னதா ஒரு டைரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைரி நான் 2026க்காக புதுசா வாங்கியிருக்கிறேங்க. ஜஸ்ட் 85 ருபீஸ் தான். ஸோ இன்னைக்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி வரக்கூடிய இந்த 2026க்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு டைரி ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குங்க. அதுதான் இந்த நியூ ரெசல்யூஷனா நீங்க வச்சுக்கணும். ஸோ இவங்க இந்த கக்கிபோ மெத்தட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நாளையில நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற ஒரு 10 ரூபாய் டீக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற 5 ரூபாய் ஸ்நாக்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ்ல இருந்து நீங்க என்னென்னலாம் கையில இருந்து வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் ஃபார்மெட்ல எழுதணும். உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா சேலரி அப்படிங்கிறது மாசத்துல ஒரு தடவை தான் நமக்கு கிரெடிட் ஆகும், கரெக்டா? ஆனா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது மாசத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் இருக்கு. ஸோ 30 நாட்களும் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டடாகவும் நிறைய செலவாக வாய்ப்பு இருக்கு. சம்பளம் அப்படிங்கிறது ஒரு 50,000 வருதுன்னா பிக்ஸ்டா எல்லா மாசமும் 50,000 தான் வரும். ஏதாவது ஒரு நாள் நம்ம லீவ் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதுவும் ரிடக்ஷன் பண்ணிட்டு ரிமைனிங் தான் நமக்கு வரும், ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி தான் வரும், கரெக்டா? ஆனா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்மளால கணிக்கவே முடியாது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதிகமா செலவாகுமே தவிர, டே டு டே லைஃப்ல நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் எவ்வளோ செலவாகுது, ஃபுட்டுக்கு, டிராவலுக்கு, பசங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே நம்ம ரிட்டர்ன் ஃபார்மெட்ல எழுதணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் விஷயமே. ஸோ எப்பவுமே நம்ம என்ன செலவு பண்ணாலும் பத்திரமா அதை ஞாபகம் வச்சுட்டு வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டர்னா, இன்னைக்கு டேட் வந்து 1/2026 ஜனவரின்னு போட்டு எவ்வளோலாம் நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ₹1 கூட விடாம எழுதி வச்சாதான் மாசத்துல 30 நாள்ல நம்ம என்ன எழுதியிருக்கோம், நமக்கு எவ்வளவு செலவாகுது, அதுல எது தேவையில்லாத செலவு, இதெல்லாம் குறைச்சிக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 டீ குடிக்கிறோம்னா நமக்கு அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, அப்போ ஒரு டீயா ஆக்கிக்கலாமா? பசங்களுக்கு அன்வான்டா தேவையில்லாம நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோமோ, அப்போ அதை கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாமான நிறைய விஷயங்களை நீங்க வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தாராளமா நீங்க சேவிங்ஸ்குள்ள அடி எடுத்து வைக்கலாம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் 4 கேட்டகரியா பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி நீட்ஸ், செகண்ட் கேட்டகரி வான்ஸ், தேர்ட் கேட்டகரி கல்ச்சர், ஃபோர்த் கேட்டகரி அன்எக்ஸ்பெக்டட். இது ஒண்ணா என்னங்கிறத ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி நீட்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு கண்டிப்பா எனக்கு இது தேவை, இதெல்லாம் தேவை இருக்கு, இருந்தாலும் என்னால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒன்று, வீடு வாடகை வீடாக இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டல் பே பண்ணணும், கரண்ட்டுக்கு பே பண்ணணும், குடிக்கிற தண்ணிக்கு பே பண்ணணும்,
ஃபுட்டுக்கு பே பண்ணணும். நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, பசங்களை ஸ்கூல்ல ட்ராப் பண்றது, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, இது எல்லாமே வந்து அத்தியாவசிய தேவைகள்னு ஒண்ணு அடிப்படையான விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே தான் நீட்ஸ். ஸோ இது முதல்ல உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாசம் மாசம் நம்ம என்ன செலவு பண்றோங்கிறது தெரியாமலே உங்களுக்கு அத்தியாவசியம் அத்தியாவசியம் நினைச்சு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம திணிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நீட்ஸை தேவைகளை நீங்க தெளிவா எழுதி வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது வாண்ட்ஸ். இந்த வாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எனக்கு இந்த ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது வாண்ட்ஸ். வாண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தேவை அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது என்னோட ஆசை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம இங்க இருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும் அப்படின்னா நார்மலா ஒரு 1 லேக் ரூபாய்க்கு நம்ம பைக் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு பைக் வந்து 1 லேக்குக்கு வாங்க வேண்டாம். எனக்கு வந்து பைக் வேணும். ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸா வேணும். ஒரு 2.5 லட்சத்துக்கு வேணும், 3 லட்சத்துக்கு வேணும். ஸோ எனக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும். ஸோ என்னோட கெத்தை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதிகமான எக்ஸ்பென்ஸ் கொடுக்குற வண்டி தான் வாங்குவீங்க. 1 லேக் வண்டினாலும் உங்களுக்கு மைலேஜ் அதிகமா கொடுக்கும். அதே இது 2 லேக் இப்போ வந்து 2.5 லட்சத்துக்கு ஒரு புல்லட் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது மைலேஜ் அதிகமா கொடுக்காது. ஆனா நமக்குன்னு பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து வாண்ட்ஸ். இந்த வாண்ட்ஸ் வண்டியில மட்டும் கிடையாதுங்க. நடந்து போக முடியும். ஆனா நான் ஆட்டோல தான் போவேன்னு நினைக்கிறதும் வாண்ட்ஸ் தான். 500 ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் அழகா இருக்கு, எனக்கு செட் ஆகும், ஆனா நான் பிராண்டடா தான் போடுவேன் அப்படிங்கிறதும் வாண்ட்ஸ் தான். ஸோ மாசம் மாசம் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபுட்டுக்கு வந்து நான் சம்பளம் கூட்டிடுச்சு, ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5000 கூட செலவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறதும் வாண்ட்ஸ் தான். ஸோ இந்த வாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லக்ஸூரியஸான ஒரு விஷயத்த குறிக்கும். இது எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் வாண்ட்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அது உங்களுக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு சேவிங்ஸ்க்கு உண்டான விஷயத்த வழிவகுத்து கொடுக்கும். ஸோ மூணாவது சொல்ற விஷயம் வந்து கல்ச்சர். இந்த கல்ச்சர் பேஸ்டு அப்படிங்கிறத என்னங்கிறத சொல்றேன். கல்யாணம், ஒரு வளகாப்பு வைக்கிறது, அதாவது சீமந்தம்ல அதை சொல்றேன். அதே மாதிரி நமக்கு ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிறது, குழந்தைங்க வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னா பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் சொல்றாங்க, வீட்டு பால் காட்சி விழா, இந்த மாதிரி இது வந்து ரொம்ப கல்ச்சர் பேஸ்டா இருக்கும் இல்லையா? ஸோ ட்ரெடிஷன் பேஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அதிகமா செலவு பண்றோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அழகா டெக்கரேட்டிவா நல்லா வந்து கொண்டாடுறது தப்பு கிடையாது. ஆனா அதிகமா இதுக்காக கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணணுமாங்கிறத யோசிக்கணும். ஏன்னா கடன் வாங்கிட்டு அதுக்காக நம்ம ஓடணும். ஒன் டேக்காக நம்ம வந்து நிறைய ஒரு லோன் அமௌண்ட்டை போட்டு அதுக்காக நம்ம ஓடணுமாங்கிறத கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கணும், யோசிச்சுக்கணும். அது நம்மளுடைய சேவிங்ஸை டோட்டலா பாதிக்கும். ஸோ அதுதான் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ நாலாவது விஷயம் என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட். ஒரு டெத் ஆயிடுச்சு, நம்ம டக்குன்னு அங்கே போய் கலந்துக்கணும். ஸோ அதுக்குண்டான செலவுகள் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு கூட்டிடும். சில பேருக்கு வந்து பைக்ல போயிட்டு இருப்பாங்க, கீழே விழுந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா 10,000 20,000 ரூபாய் செலவாகும். இல்லை கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு 5,000 10,000 நமக்கு செலவாகும். இல்லை நமக்கே ஒரு மெடிக்கல் கண்டிஷன் டக்குன்னு வந்து ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சு, ஸோ நம்ம வந்து பண்ணணும். இல்லை டக்குன்னு ஒரு வேலை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இப்படி அன்எக்ஸ்பெக்டடா நடக்கக்கூடிய செலவுகளை எப்பயுமே நம்ம சரியா வச்சுக்கணும்னா பேக்கப் இருக்கணும். பேக்கப் அப்படின்னா சேவிங்ஸ் இருக்கணும். சேவிங்ஸ் இருக்கணும்னா நீங்க இந்த நீட்ஸு, வாண்ட்ஸு, கல்ச்சர் இது எல்லாத்தையுமே கரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னால் உங்களுக்கு பேக்கப்புக்கு அமௌண்ட் இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கே அதை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு டைரி எடுங்க, 2026 இப்படி தான் கொண்டுட்டு போகணுங்கிறத பட்ஜெட் லிஸ்ட் போடுங்க. ஓகேங்களா? அப்போதான் உங்களால் சேவிங்ஸ்குள்ளேயே போக முடியும். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? மைண்ட்ஃபுல் பையிங். நம்ம வாங்குற ஒரு பொருளுமே நமக்கு இது தேவையா, இந்த நேரத்துல நமக்கு இது தேவையா? லோன் போட்டு இப்போ நம்ம பைக் வாங்குறோம் அப்படின்னா அடுத்த 1.5 வருஷமோ 2 வருஷமோ நம்ம இஎம்ஐ கட்டணும், நம்ம சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும். அதையே நீங்க ஒரு சேவிங்ஸுக்கு பணத்தை போட்டீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க ஒரு பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டே இல்லாம நமக்கு பிடிச்ச பைக்கை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மைண்ட்ஃபுல் பையிங் அப்படின்னு சொல்றது. இது வந்து பைக்ல மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் நம்ம வாங்கணுமா, இல்லை நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த விஷயத்த செலவு பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நாளை கழிச்சு என்ன பண்ணுவோங்கிறத யோசிச்சு செயல்பட்டோம்னா தான் நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்மளால ஒரு சேவிங்ஸ்குள்ளேயே போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ என் கையில வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கு. அந்த மாசம் முழுக்க ஸ்நாக்ஸுக்கு அம்மா வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான சாக்லேட் கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாக்லேட் கேக்கோட ரேட் வந்து 1/2 kg 500 ருபீஸ் சொல்றாங்க. இப்போ அந்த 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அந்த ஒரு கேக்கை நீங்க வாங்குவீங்களா? இல்லைன்னா இல்ல நம்ம அதுக்கு பதிலா வேற ஏதாவது நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா மாசம் முழுக்க என்ன பண்ணணும், நம்ம இந்த 1000 ரூபாய் வச்சுதான் சர்வேயே பண்ணணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற பணம் 1000 ரூபாய் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம 500 ரூபாய் செலவு பண்ணிக்கலாம், நாளைக்கு என்ன வருதோ பார்த்துக்கலாம், இல்லையா அம்மா கிட்ட போய் திருப்பி போய் கடன் கேட்கலான்ற ஒரு மெத்தடை மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா
அது கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்பை எஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்டெப் தான் ககிபோல வந்து சொல்லியிருக்காங்க. இது சூப்பரான ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் தான். இந்த மெத்தட ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே தோணும், ஸோ இது நம்ம அப்பா காலத்துல பாட்டி காலத்துல இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அழகா எல்லா விஷயத்தையுமே எழுதி வைப்பாங்களே, இதுக்குள்ள தானே செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அவங்களோட எக்ஸ்பென்சஸை கூட்டாததுனால மட்டும்தான் நம்ம அப்பாவாகட்டும் இல்லை நம்ம அப்பாவாகட்டும் அவங்களால ஒரு நிறைய விஷயங்களை சேவிங்ஸ்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அதனால நீங்களும் இந்த 3 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு ஒரு டைரி போட்டு எழுதி வைங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க கண்ணுக்கு தெரியாம பண்றீங்கிறது உங்களுக்கே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களோட செல்ஃப் டைரி அப்படிங்கிறது. ஸோ இந்த மணி எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப அழகா இருக்குங்க. உங்களால நிச்சயமா சேவ் பண்ண முடியும். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்றதில்ல. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.